ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சும்மா பட்டைய கிளப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? என்ன ஃபீல் ஆகுது? எப்பயும் போல தான். என்ன ஃபீல் ஆகுது? அண்ணன் இன்னும் ஒரு 20-30 படம் நடிக்கணும்னு ஃபீல் ஆகுது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி எங்கள் மாமாவெல்லாம் கட்டாயப்படுத்தி, ஏன்னா எங்கள் மாமா வந்து தலை ஃபேன், அப்போ கட்டாயப்படுத்தி கூட்டு போய் பார்த்து இப்போ எப்படி ரஜினி வந்துட்டு 75 வயசுலேயும் அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்கோம், அதே போல் இன்னொரு 25-30 வயசு வரைக்கும் சாகிற வரைக்கும் அண்ணன் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஜனநாயகன் வந்து பகவான் கேசரி கிடையாது, நாங்கள் பழைய படம் இல்லை. நாங்களே நான் 3 தடவை பார்த்தேன். 3 தடவை எங்கே தடவை பார்த்தேன்? ஜீ தமிழில் தான் பார்த்தேன். 3 தடவை பார்த்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படியே இருக்கு. தெரியல, அது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடித்து நான் சொல்கிறேன், படம் வந்து முழுக்க பகவான் கேசரி தான், பழைய படம் தான். வணக்கம் தமிழ். வணக்கம். ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சும்மா பட்டைய கிளப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? என்ன ஃபீல் ஆகுது? எப்பயும் போல தான். என்ன ஃபீல் ஆகுது? அண்ணன் இன்னும் ஒரு 20-30 படம் நடிக்கணும்னு ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசு வந்து ரசிச்சுக்கிட்டே வந்திருக்கும். நான் என்ன தான் வந்து தலை ஃபேனாக இருந்தாலும் சின்ன வயசுலாம் நான் வந்து பயங்கர விஜய் ஃபேன். ஒரு 5வது 6வது படி வரைக்கும் பயங்கரமான விஜய் ரசிகர். அந்த குருவி படத்தெல்லாம் வந்துட்டு தேடி போய் தேட்டரில் பார்த்த ஆள் நான். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி எங்கள் மாமாவெல்லாம் கட்டாயப்படுத்தி, ஏன்னா எங்கள் மாமா வந்து தலை ஃபேன், அப்போ கட்டாயப்படுத்தி கூட்டு போய் பார்த்து கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி பார்த்த காலம்லாம் படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. எவ்வளோ பெரிய தண்டனை இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, அப்போ விஜய் நடித்தாலே எனக்கு பிடிக்கும். ஏன்னா அப்போ சின்ன வயசுல என்ன நமக்கு பிடிச்ச நடிகர் என்ன பண்ணாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு. அப்போ லார்ஜர் தன் லைஃபாக எதை காமிச்சாலும் பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த ஆற்றல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது அதெல்லாம் யோசிச்சா அவன் பெரிய ஆள் படம் பார்ப்போம். இன்றைக்கி நான் அஜித் வேன் தான். குட் பேட் அப்படிலாம் பார்த்து 3 வாட்டி பார்த்து ரசிச்சுட்டு வரேன். நமக்குள்ள ஒரு டெக்னீஷியன் இருப்பான், மனசு தாங்க. நமக்குள்ள ஒரு டெக்னீஷியன் இருப்பான், நமக்குள்ள வந்துட்டு அந்த அறிவுலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தவங்க ரசிக்கிறோம்னாக்கா அது லார்ஜர் தன் லைஃபாக காட்டப்படுது. இல்லை எப்படி சொல்ல, யதார்த்தத்தை மீறி ஒன்று காட்டப்பட்டாலும் கூட அது ஹீரோ, சூப்பர் ஹீரோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஏற்றுப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இதுவே நம்ம அந்த பெரிய ஹீரோ கூட தாண்டி வேறு யாராவது அது மாதிரி நடித்தா ஒத்துப்போமா? இப்போ உதாரணத்துக்கு புதுசாக நடிக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறாங்க, புதுசாக வரக்கூடிய ஆட்கள் வந்துட்டு அந்த மாதிரி நடிக்கிறாங்கனாக்கா உடனே பாதி படத்தில் ஏஞ்சி வெளில வந்துடுவான். அவங்க பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது அவங்க வந்து அந்த கிரேஸை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி அண்ணன் வந்து தன்னுடைய கடைசி படம் சொல்லியிருக்கிறாப்புல. எனக்கு வந்து என்னுடைய ஆசை என்னன்னாக்கா அது கடைசி படமாக இருக்கக்கூடாது, இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக நடிக்கலாம். அவர் 80 வயசு வரைக்கும் இப்போ எப்படி ரஜினி வந்துட்டு 75 வயசுலேயும் அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்கோம், அதே போல் இன்னொரு 25-30 வயசு வரைக்கும் சாகிற வரைக்கும் அண்ணன் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதை செய்வார்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த 26 ரிசல்ட் முடிஞ்சு அந்த கட்டத்துக்கு போவார் அப்படின்றது தான். இதை ஜோக்காக சொல்லலை, இது ஒரு ஆசை, அவ்வளோதான். இது ஒரு வெளிப்படுத்துகிறோம். படத்தோட அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்லேருந்து போகலான்னு நினைக்கிறேன். படம் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்க முடியாது. திருப்பி அரசியல்வாதிகளாம் கட்டி போட்டு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்க மாதிரி டைலாக் பேசுகிறார்ல, அது நீங்கள் இது அப்படி தெரிஞ்சது தான். இது நம்ம ஏற்கனவே வந்து நான் என்னுடைய சேனலுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பஞ்சு வசனங்கள் பறக்க போகுது படத்தில். அதுதான் அது வந்து அரசியல் படமாக இருக்காங்க இல்லைங்கிறதுலாம் அப்புறம். இது டைரக்ட் அரசியல் படமாலாம் இருக்காது. டைரக்ட் அரசியல் படம்னா என்ன? இப்போ பராசக்தி வந்து நேரடியான ஒரு அரசியல் படம். அது வந்து ஒரு நிகழ்வை குறித்து அந்த நிகழ்வை ஒத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம். இது அந்த மாதிரியான படமாக இருக்காது. இது ஒரு மசாலா கமர்ஷியல் படமாக இருக்க போது. ஆனால் அதில் இந்த மாதிரியான, அதாவது தெலுங்கு படத்தை பார்த்துட்டேன் நான். எல்லாருமே இப்போ பாளைய தெலுங்கு, அதாவது பகவான் கேசரி பகவான் கேசரி படம் இல்லைன்னு சொன்னாங்களே தமிழ் சினிமாவில். ஜனநாயகன் வந்து பகவான் கேசரி கிடையாது, நாங்கள் பழைய படம் இல்லை. நாங்களே நான் 3 தடவை பார்த்தேன். 3 தடவை எங்கே தடவை பார்த்தேன்? ஜீ தமிழில் தான் பார்த்தேன். 3 தடவை பார்த்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படியே இருக்கு. ஒருவேளை ஜீ தமிழ் ரைட்ஸ் வாங்கி தான் படம் பண்ணிருக்காங்களோ, அதனால தான் ஜீ தமிழ் வந்து ரைட்ஸ் வச்சிருக்காங்களோ ஒருவேளை, மேபி. இல்ல எனக்கு இந்த டவுட்லாம் இப்ப இருக்கு. ஏன்னா அதுலயும் இப்போ உங்க கருத்து வந்துட்டு பகவான் தான் பொண்ணா நடிச்சிருப்பாங்க. பகவான் கேசரி தான் வந்துட்டு கொஞ்சம் வேற கலர் மாவு போட்டு கிண்டி இருக்காங்கன்றீங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா பாலையா கொடுத்த அந்த கமர்ஷியல் இருக்குல்ல, அந்த பகவான் கேசரி படத்துல அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு இந்த படத்துல கமர்ஷியல். இதுல என்னன்னா தெலுங்குல பண்ற மாதிரி மசாலா நம்ம பண்ண முடியாது. அதோட தூக்கல இருக்குங்கிற மாதிரி படத்தோட ட்ரைலர் நம்ம இல்ல. நீங்க தெலுங்குல வந்துட்டு அந்த டயலாக்லாம் ரொம்ப நம்ம வார்த்தையில சொன்னா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அந்த ஸ்கேலை கொஞ்சம் பெருசாக்கி இருப்பாங்க. நீங்கள் வந்து பகவான் கேசரியில் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. பாலையாவோட பட்ஜெட்டுங்கிறது வந்துட்டு குறைவாக இருக்கும். ஏன்னா அவருக்கு என்னதான் ஃபேன்ஸாக இருந்தாலும் கூட விஜய்ங்கிறது வந்துட்டு பெருசு இல்லையா. விஜய் வந்துட்டு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஆக்டர் இருக்காரு, பெரிய பட்ஜெட் படம்
ஒருத்தவங்க பண்ணுறாங்கனாக்கா அது விஜயா தான் இருக்கும் அப்படின்னும் பொழுது அதை கொஞ்சம் ஸ்கேல் கொஞ்சம் பெருசாகியிருப்பாங்க. ஆட்கள்லாம் அங்கே ஒரு 10 பேரை காட்டியிருந்தா இங்கே ஒரு 100 பேரை காட்டியிருப்பாங்க. அவர் 10 பேர் அடிச்சா ஒரு 100 பேர் அடிப்பார். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது கடைசி படம். அவரை நம்ம அப்படி தான் ரசிச்சிருக்கோம். விஜய் அவர்களை லார்ஜர் தென் லைஃபாக தான் பார்த்துருக்குறோம். அவர் வந்து பறக்க விடுறது தான் பார்த்துருக்குறோம், அடிக்கிறது மிரட்டுறது தான் பார்த்துருக்குறோம். அப்படின்னும் பொழுது அப்படியே தான் படம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சு வசனங்கள்லாம் இருக்குது, அரசியல்வாதிகளை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி. என்னன்னாக்கா அந்த படத்துக்கு சம்பந்தமான மாதிரி டைலாக் பகவான் கேசர்ல அரசியல்வாதிகளை அட்டாக் பண்ற மாதிரி பெருசா இல்ல இதுல ஆட் பண்ணிருக்காங்க. படத்துல ஆட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு இந்த அரசியல் கடத்துக்காக தான். ஸ்ரீலீலா பகவான் கேசரில வந்து மிலிட்டரி ஆகணும், சரத்குமார் பொண்ணு தான் ஸ்ரீலீலா. இதுல வந்து ரெண்டாவது சரத்குமார் போலீஸ் ஆபீசர், பாலையாவும் போலீஸ் ஆபீசர் படத்துல. அது சேம் அதே இதுல போலீஸ் யூனிஃபார்ம்ல விஜய் ஒரு சீன் காட்டிட்டாங்க படத்துல. இல்ல அதான் ஸ்டார்டிங்லேயே இன்ஸ்பெக்டர் தளபதி வெற்றி கொண்டான் தான் வருது. பல்லாவரம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு போட்டு அந்த பேட்சை காமிக்கிறாங்களே, அவர் சொல்கிறாங்க இல்லையா, அவர் இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சு போச்சு. ஆக அதான் போலீஸாக இருக்கார். என்னன்னாக்கா இந்த கதை வந்து பகவான் கேசரியாங்கிறது தெரியல. அது நீங்கள் பார்த்துருக்கீங்க அடிச்சு நான் சொல்கிறேன், படம் வந்து முழுக்க பகவான் கேசரி தான், பழைய படம் தான். சரி, ட்ரைலரை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. சரி, எல்லா சினிமா வந்துருச்சு. அந்த படத்தில் ஸ்ரீலீலா கடத்திட்டு போயிட்டு அடிச்சு இது பண்ணும்போது கீழே ஸ்ரீலீலா இதில் என்னன்னா இதுலேயும் உங்கள் அடிச்சு கீழே விழுந்து மூஞ்சா ரத்தம். மேபி அதனுடைய ஏதாவது கரு எடுத்து ஏதாவது டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு கருவு எடுத்த மாதிரி தெரியல, ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. தெரியல. சரி, ஓகே. எனக்கு அதை பற்றி ஐடியா, நான் அந்த படம் பார்க்கல. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அதான் என்னன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரசியல் டைலாக்லாம் வந்துட்டு வலிஞ்சு திணிஞ்சு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனாக்கா அவர் அரசியலுக்கு வராரு, இங்கே நிகழ்கால அரசியல் எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி. என்ன டைலாக்லாம் வருதுனாக்கா, இந்த மொத்த பேரும் ஒன்றா இருக்கானுங்க, இவனுங்க மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஐ எம் கம்மிங்னு சொல்கிறதா இருக்கட்டும், நீ அசிங்கப்படுத்தினா நான் ஓடிடுவேன், அதெல்லாம் கதை கிடையாது, நான் வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்துட்டு நேரடியாக அங்கே வில்லன் பிரகாஷ்ராஜ் வந்துட்டு, தம்பி இங்கெல்லாம் வந்தால் மாட்டி பண்ணி உடனேயே காப்பாற்றிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறது. முக ஸ்டாலின் சொல்ல வர்றாங்களா, யாரை வேணா சொல்லிட்டோம். அதான் அது கரூர் சம்பவத்தையும் ஞாபகப்படுத்திருக்காங்களே, இத்தனை பேரை கொன்னுட்டு மனசாட்சி இல்லாம இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் ஒரு அரசியல்வாதிகள் அட்டாக். இல்லை, அது என்ன டைலாக் வருதுனாக்கா, உங்களை அரசியலுக்கு மக்கள் சேவை பண்ண வர சொன்னா கொள்ளை அடிக்கிறதும் கொலை பண்ணுறதுக்கு தான் வரையா நீ அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் வச்சிருக்காங்க. அதான் இந்த அரசியல் சூழலுக்கு ஒத்து டைலாக் இந்த பஞ்ச் டைலாக்லாம் வரப்போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே அனுமானிச்சது தான். அப்படியே தான் இருப்பது. வினோதே சொல்லிட்டாரு, அரசியலுக்கு நாங்கள் சேர்த்துருக்குறோம், அவர் படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆட் பண்ணோம் எல்லாத்தையும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படியாக தான் கதை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். பாட்டு வந்து லாஸ்ட்டாக லியோ நான் பூஜா ஹெக்டேவை காணன்னு வர தேடிக்கிட்டு இருக்கேன். நானுங்க ஏன்னா பூஜா ஹெக்டேவை காணோம், ஒரே ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன ஃபேவரட் ஹீரோயினிங்க, என்ன வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருக்க போதா, இல்லை கூலி படத்தில் வந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்து ஆட்டு போகிறாங்களா, அந்த பயம் வேறு இருக்குது எனக்கு. ஓகே, ஆக மொத்தம். ஆனால் ஏற்கனவே வினோத் சொல்லிட்டாரு, இவங்க 3 பேரை சுற்றி தான் கதை. பாபி தியோல், மமிதா பைஜு, விஜய், இவங்க 3 பேரை சுற்றி தான் கதைங்கிற மாதிரி. அதான் கதை நம்மளுக்கு என்ன புரியுதுனாக்கா, தெளிவாக இந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனை, விஜய் காப்பாற்ற போகிறாரு. அந்த பிரச்சனை எப்படி தெரிய வருதுனாக்கா, அந்த பிரச்சனையில் போயிட்டு மமிதா பைஜு இவருடைய பொண்ணு போய் சிக்கிக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த பிரச்சனை ஒரு தெரிய வருது. அப்புறம் அந்த பிரச்சனையை அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே விஜய் போகிறாரு, அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு, அப்புறம் நாட்டையே காப்பாற்றுறாரு. இதுதான் கதை அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் இந்த பாளைய படத்தோட தெலுங்கு படமும் இதே தான் கதை. ஓகே ஓகே ஓகே. ஆனால் பாட்டு தான் சுமாராக இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு படத்தில் கேட்ட பாட்டு மாதிரியே இல்லை, பாட்டு எல்லாமே வரிகளாகவே எனக்கு வந்துட்டு பெருசாக ஈர்த்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப மெனக்கெட்டு மியூசிக்கலாவே சரி, கேட்ட பாட்டு மாதிரி கொஞ்சம் அந்த கொஞ்சம் யூஷுவலான அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஃபோர்ஸ் பீட்ஸ் லட்ராஜிக்கலா மியூசிக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு. இல்ல கூலி படத்துல அனிருத்தோட மியூசிக் ரொம்ப நம்ம பாராட்டணும். கூலி படத்தை தூக்கி நிப்பாட்டினதே அனிருத்தோட மியூசிக் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஜனநாயகன் படத்தில் அந்த மியூசிக் தான் டோட்டலாக டவுன் பண்ணுதோங்கிற ஃபீல். அதான் லாஸ்ட் விஜய் படத்துக்கு வந்துட்டு மியூசிக் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி விஜய் போதும், விஜய் வந்தாலே போதும். விஜய் ஆஸ் யூஷுவல் அந்த விஜயனுடைய கிரேஸ் அதை பார்க்குறோம். விஜய் நடந்து வர்றது, அந்த வாக்காக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், டைலாக் பஞ்சு டைலாக் பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாமே பட்டாசு கலப்பு போது வர பொங்கலுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பிஜிஎம் கூட அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ ரொம்ப ஒரு சவுண்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு பெப்பு கொடுக்கணுன்ற பேரில் கொஞ்சம் ஓவர் டோஸில் ஒன்று பண்ணால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. ஒரு இறைச்சல் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி அதான் நம்ம அந்தளவுக்கு மியூசிக் நாலேஜ் உள்ள ஆளும் கிடையாது. ஒரு ரசிகராக பார்க்கும்பொழுது நமக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காம இருந்து பார்த்தாலே போதும் ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு. அதான் நம்மளுக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காமல் போகும் இல்லையா. இப்போ நம்ம அனிருத்தோட நிறைய மியூசிக் வந்து கொண்டாடி இருக்கோம், நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பண்ணிருக்கோம். இப்போ கத்தி பிஜிஎம்லாம் நம்ம
என்ஜாய் பண்ணாத காலகட்டமே கிடையாது. ஆக இதில் அந்த அளவுக்கு நமக்கு ஈர்க்கலை. ஒரு மேலே படத்தில் வந்துட்டு அதை பொருத்தி பார்க்குறப்ப நல்லா இருக்குமா, இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா தெரியல. ட்ரைலராக பார்க்கும்பொழுது நமக்கு பிக்சரைசேஷன் அழகாக இருந்த மாதிரி இருந்தது. ட்ரைலர் கட்டு சூப்பராக இருந்துச்சு. பிக்சரைசேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக பண்ணிருக்காங்க, லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிருக்காங்க, நிறைய ஆட்களை வச்சு அதுக்கான மெனக்கடை லொக்கேஷன் அதாவது சூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை கலரிங் கொடுத்துருக்கதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. பெரிய ஆள் படம்னாக்கா பின்ன இவ்வளோ மெனக்கடை இல்லாமல் இருக்காது இல்லையா, அது கடைசி படம் வேறு சொல்லிட்டாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாட்டெலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, மியூசிக்குமே கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஜனநாயகன் படத்தோட அந்த ட்ரைலரை கொஞ்சம் டீ கோட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.